ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. கருப்பு கவுனி அரிசியில் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். எல்லோ தனியாக, ஒயிட் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட்டில் நல்லா ஸ்லோ ஸ்பீட் 1ல் நல்லா ஸ்லோவாக பீட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே டைம் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ஸ்டிக் பீஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் எடுத்து நல்லா ஒரு ஸ்கூப் எடுத்து நீங்கள் கவுத்தா கூட அது கீழே விழக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க எல்லோ பார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லோவில் நான் பைனாப்பிள் எசன்ஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த முட்டையோட அந்த கவுச்சி வாடை அடிக்காது, இல்லைன்னா நான் நீச்சு வாடை அடிக்கும். இப்போது 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 60 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ 60 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ எடுத்து வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசியை ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி கூட நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது. இப்போ பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்க கேக் மோல்டு ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பெரிய சைஸ் ஹார்டின் மோல்டு மட்டும்தான் இருக்குது, நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து ஒரு நைஃப் வச்சு பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருந்ததுங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. கருப்பு கவுனி அரிசியில் ஒரு சூப்பரான டீ கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.